ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய சிவபெருமானை செந்தமிழால் பாடிய பாடல்களின் தொகுப்பான சைவத் திருமுறைகள் 12இல் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் ஆகும். இந்த 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் 9 அவர்கள் திருமாளிகைத் தேவர், சேந்தனார், கருவூர்த்தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர் என்போர். இத்திருமுறையில் திருவிசைப்பா 288 பாடல்களும் திருப்பல்லாண்டு 13 பாடல்களும் ஆக மொத்தம் 301 பாடல்கள் உள்ளன. தேவாரப் பாடல் பெற்ற கோயில் எனப்படும் சிதம்பரம், திருவீழிமிழலை, திருவாவடுதுறை, திருப்பூவனம், திருவிடைமருதூர், திருவாரூர் என்னும் தலங்கள் 6, தேவாரப் பாடல் பெறாத வைப்புத் தலங்களாகிய திருவிடைக்கழி, திருக்களந்தை ஆதித்தேச்சரம், திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை ராசராசேச்சரம் என்னும் 8 தலங்களும் இத்திருமுறையில் பாடப்பெற்றுள்ளன. திருவிசைப்பா திருப்பதிகங்கள் 28 ஆகும். திருப்பல்லாண்டு ஒரு பதிகம். ஆக மொத்தம் 29 பதிகங்கள் இத்திருமுறையில் உள்ளன. இந்த பதிகங்களுக்கு அந்தந்த ஆசிரியர்களே பண் வகுத்ததாக தெரிகிறது. சைவப் பெருமக்கள் 12 திருமுறைகளில் 5 பாடல்களை மட்டும் பாடுவது பஞ்சபுராணம் எனப்படும். தேவாரத்தில் ஒரு பாடல், திருவாசகத்தில் ஒரு பாடல், திருவிசைப்பாவில் ஒரு பாடல், திருப்பல்லாண்டில் ஒரு பாடல், பெரிய புராணத்தில் ஒரு பாடல் என்று பாடுவது பஞ்சபுராணமாகும். இவற்றுள் 2 பாடல்கள் 9ஆம் திருமுறை பாடல்கள் என்பது இவற்றின் பெருமையை விளக்குகிறது. திருப்பல்லாண்டு இந்தோனேஷியாவில் பெரிய செல்வர்கள் வீட்டு கல்யாணங்களில் பாடப்படுகிறது. இதை லாண்டுபாடு என்று குறிப்பிடுகிறார்கள். இது மான்கடில் எனத் தொடங்குகிறது. திருப்பல்லாண்டின் முதல் சீர் மன்னுக தில்லை என்பது. இதுவே மான்கடில் எனச் சிதைந்ததாக அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இத்திருமுறையில் திருவிடைக்கழி முருகப்பெருமானைப் பற்றிய ஒரு பதிகம் சேர்க்கப்பட்டிருப்பது இதன் தனித்தன்மையாகும். இறைத்தன்மை மிக்க இசைப்பாடல்கள் திருவிசைப்பா எனத் தொகுக்கப் பெற்றன. திருமுறை கண்ட புராணம் இதை மோகம் எரி திருவிசைப்பா மாலை என்று பாராட்டுகிறது. இறை அன்பும் இலக்கிய நயமும் மிக்க இந்த திருப்புரை குறுந்தகடாக சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டு குழுவினரால் வெளியிடப்படுகிறது. மயிலாப்பூர் சர்க்குருநாத போதுவார் அவர்கள் இனிமையாக பாடியிருக்கிறார்கள். பேராசிரியர் சோசோமி சுந்தரம் தெளிவுரை தருகிறார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லி கேட்கும் அன்பர்கள் சிவனருள் பெறுவார்களாக. 9ஆம் திருமுறை ஆசிரியர்களில் முதலாவதாக உள்ளவர் திருமாளிகைத் தேவர். திருமாளிகைத் தேவர் திருவிடைமருதூரில் வாழ்ந்து வந்த பரியேறும் பெரியோர், தெய்வப் படிமப்பாதம் வைத்தோர், மாணிக்கக் கூத்தர், குருராயர், சைவராயர் என்று சொல்லப்படும் 5 கொத்தாருள் ஒருவரான சைவராயர் வழியில் தோன்றியவர். இவர் வேளாண் குலத்தினர். பெற்றோர்கள் பெயர் தெரியவில்லை. இவருடைய இயற்பெயரும் தெரியவில்லை. திருமாளிகை என்பது மாட மாளிகை சூழ் தில்லையம்பலம் என தேவார ஆசிரியர்களால் சிறப்பாக கூறப்பட்ட தில்லை சிற்றம்பலத்தை குறிக்கும் என்றும், திருச்சிற்றம்பலவனை போற்றிய தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தவர் ஆதலால் திருமாளிகைத் தேவர் என்ற காரணப் பெயரால் அழைக்கப்பட்டார் என்றும் பெரியவர்கள் கூறுகிறார்கள். இவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த மடம் மாளிகை மடம் எனப்படும். அந்த மடத்தின் சார்பில் இவர் திருமாளிகைத் தேவர் எனப்பட்டார். திருவாவடுதுறை நவகோடி சித்தாபுரத்தில் உள்ள சித்தர் போகநாதர் இவருடைய குருநாதராவார். போகநாதரின் மற்றொரு சீடர் கருவூர்த்தேவர். இருவரும் ஒன்றாக வாழ்ந்தனர். போகர் திருமாளிகைத் தேவருக்கு நடராஜ பெருமானை பூஜை செய்யும் செயல்முறைகளையும், கருவூர்த்தேவருக்கு பராசக்தியை பூஜை செய்யும் விதிகளையும் உபதேசித்தார்.
திருமாளிகை தேவர் தாம் வழிபட்ட நிர்மாலியத்தை கருவூர் தேவருக்கு கொடுக்க அவர் அதனை வாங்கி உண்டார். அதுபோலவே கருவூர் தேவர் தாம் பூசித்த அம்பிகையின் நிர்மாலியத்தை திருமாளிகை தேவருக்கு தர அவர் அதனை வாங்க மறுத்தார். கருவூர் தேவர் போகரிடம் இதை வருத்தமாக கூறினார். போகர் திருமாளிகை தேவர் செய்தது சரி, சிவபூஜையே மிகச் சிறந்தது என்று கூறி தேற்றினார். ஒரு நாள் போகர் தம்முடைய பாதுகையை திருமாளிகை தேவரிடம் தந்து இதனை பூசித்துக் கொண்டு இந்த திருவாவடுதுறை தலத்திலேயே இருந்து அன்பர்களுக்கு அருள் வழங்குக என்று ஆணையிட்டு திருப்புகலூருக்கு சென்று விட்டார். தேவர் குரு ஆணைப்படியே அத்தலத்திலேயே அடியார்கள் பலரோடு மாசிலாமணி ஈசர் கோயிலுக்கு தென்புறம் திருமடம் ஒன்றை அமைத்துக் கொண்டு குருவின் பாதுகையை பூசித்து சிவத்தொண்டு புரிந்து வரலானார். ஒரு நாள் சேந்தனாரோடு சிதம்பரம் சென்றார். கூத்தப்பெருமானை திருவிசைப்பாக்கள் பாடி போற்றினார். மீண்டும் ஆவடுதுறைக்கு வந்து தங்கினார். கருவுற்ற பெண்கள் யாரை அதிகம் சிந்திக்கிறார்களோ அவர்கள் சாயலில் குழந்தைகள் பிறக்கும் என்பது விஞ்ஞான உண்மை. பெண்களுள் சிலர் இவரை தியானப் பொருளாக கொண்டமையால் இவரை ஒத்த சாயலமைந்த புதல்வர்களை பெற்றார்கள். அதனைக் கண்ட அந்தணர்கள் சிலர் ஐயுற்று தங்கள் மன்னனும் பல்லவ மன்னனின் சிற்றரசருமான நரசிங்க மன்னனிடம் போய் குறை கூறி முறையிட்டார்கள். அதை கேட்ட மன்னன் சினந்தான். திருமாளிகை தேவரை கட்டி இழுத்து வருமாறு ஏவலர்களை அனுப்பினான். அரசன் ஆணைப்படி சென்ற ஏவலர்கள் மதிமயங்கி தங்களில் ஒருவரை ஒருவர் கயிற்றால் கட்டிக்கொண்டு அரசனை அடைந்தார்கள். திருமாளிகை தேவர் வராதது கண்டு சினமுற்ற மன்னன் அவரை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். சென்ற ஏவலாளர்கள் திருமாளிகை தேவரை வெட்டுவதாக எண்ணிக்கொண்டு தங்களுள் ஒருவனையே வெட்டி கொண்டு வந்தார்கள். அது கண்டு வெகுண்ட மன்னன் திருமாளிகை தேவரை கொல்லக் கருதி சேனையுடன் புறப்பட்டான். இதனை உணர்ந்த திருமாளிகை தேவர் திருவாவடுதுறையில் ஒப்பிலா முலை அம்மையிடம் விண்ணப்பம் செய்தார். அம்பிகை மதில் நந்திகளையெல்லாம் அடைத்து ஒரே நந்தியாக்கினாள். நரசிங்க மன்னனை இழுத்து வருமாறு பணித்தாள். நந்திதேவரும் அவ்வாறே சென்றார். அரசனது படைகளை அழித்தார். அரசனையும் அமைச்சர்களையும் இழுத்து வந்து நிறுத்தினார். அரசன் திருமாளிகை தேவரின் பெருமையை உணர்ந்தான். அவரை வணங்கினான். தன் குற்றம் பொறுக்க வேண்டினான். திருமாளிகை தேவரும் மன்னனுக்கு அருள் செய்து திருவருளை எண்ணி வியந்து குருநாதரின் திருவடிகளை சிந்தித்து வணங்கினார். இந்த அரசன் வந்து தங்கிய இடம் நரசிங்கம்பேட்டை என்று சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்றுக்கு ஏற்ப இப்பொழுதும் திருவாவடுதுறை திருக்கோயில் திருமதிலில் நந்திகள் இல்லை. இறைவன் திருமுன் உள்ள நந்தியின் உருவம் மிக பெரியதாக விளங்குகின்றது. திருமாளிகை தேவர் ஒரு நாள் காவிரியில் நீராடி பூசைக்குரிய நல்ல மலர்களை எடுத்துக்கொண்டு திருமடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். எதிரே பிணப்பறை முழங்கிற்று. சிலர் ஒரு பிணத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். குறுகிய பாதை, விலகிச் செல்ல வழியில்லை. சிவபூசைக்கு கொணர்ந்த மலர்கள் தூய்மையை இழக்கக்கூடாது என்பதால் பூக்குடலையை அந்தரத்தில் நிற்க பணித்து வழியின் மேற்புறத்தில் எழுந்தருளியிருந்த பிள்ளையாரை துதித்தார். பிள்ளையார் அருளால் பிணம் உயிர் பெற்றது. எழுந்து சுடுகாட்டுக்குச் சென்றது. எல்லோரும் வியந்தனர். இவ்வாறு இறந்தவரை எழுப்பித் தந்த பிள்ளையாரை கொட்டு தவிர்த்த கணபதி என்று இன்றைக்கும் அழைக்கிறார்கள். திருமாளிகை தேவர் ஒரு சமயம் சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்த சவத்தின் புகையை நறுமணம் கமழும்படி செய்தார். கொங்கணவர் என்ற சித்தருடைய கமண்டலத்தில் என்றும் வற்றாத தண்ணீரை வற்றச் செய்தார். சிவபெருமானுக்கு நிவேதனமாகி தமக்கு வந்த பயிற்றன் சுண்டலை தம் திருமடத்தில் பாத்தி கட்டி விதைத்து பலன் பெறச் செய்தார். திருவேலி மிளலையில் மக்களால் இழுக்க முடியாது ஓடாதிருந்த தேரை வடத்தை கலற்றிவிட்டு தானே அத்தேரினை ஓடுமாறு செய்தார். இத்தகைய அற்புதங்களையெல்லாம் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் பாடியிருக்கிறார்.
திருமாளிகைத் தேவர் பாடிய திருவிசைப்பா பதிகங்கள் 4 ஆகும். முதல் பதிகத்தின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் தன்னை தொண்டனேன் என்று குறிப்பிடுவது இவரது பணிவு என்னும் பண்பை உணர்த்தும். திருவாவடுதுறை ஆதீன மடத்தில் திருமாளிகைத் தேவருக்கு தனிக்கோயில் இருக்கிறது. அவருடைய திரு வடிவம் 4 திருக்கைகளோடு கூடியதாய் அமைந்துள்ளது. இவர் குருவிற்கு பணிவிடை செய்யவும் சிவபூசை செய்தற் பொருட்டும் தமது தவ வலிமையால் மேலும் 2 திருக்கைகளை உண்டாக்கிக் கொண்டார் என்பது ஒரு செவிவழிச் செய்தியாகும். திருமாளிகைத் தேவர் அருளிய திருவிசைப்பா. முதலாவது கோயில் எனப்படும் பொன்னம்பலத்தின் மீது பாடப்பட்டது. பண் பஞ்சமம். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, ஒளி வளர் விளக்கே உலப்பு இலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. ஒளி வளர் விளக்கே உலப்பு இலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே. தெளிவளர் பளிங்கின் திரள் மணிக்குன்றே, தெளிவளர் பளிங்கின் திரள் மணிக்குன்றே, தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே, தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே, சித்தத்து உள் தித்திக்கும் தேனே. தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே, சித்தத்து உள் தித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் ஆடு அரங்காக. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் ஆடு அரங்காக. வெளிவளர் தெய்வ குத்து உகந்தாயே, வெளிவளர் தெய்வ குத்து உகந்தாயே, தொண்டனேன் விளங்குமா விளம்பே. வெளிவளர் தெய்வ குத்து உகந்தாயே, தொண்டனேன் விளம்புமா விளம்பே. என்றும் வளரும் ஒளிவிளக்கே, அழிவற்ற ஒருவனே, எங்கள் சிற்றறிவை கடந்து நிற்கும் ஒப்பற்ற உணர்வே, என்றும் வளர வைக்கும் தெளிவான திருநீர் அணிந்து பளிங்குத் திரளாய் காட்சி தரும் மாணிக்கக் குன்றமே, அருந்தும் அடியார் அகமெலாம் தித்திக்கும் ஆனந்தத் தேனே, அன்பு செய்வார் உள்ளத்தில் படுக்கும் அருள் ஆனந்தப் படமே, தில்லையம்பலத்தையே ஆடும் அரங்கமாகவும் ஆட்டுவிக்கும் அரங்கமாகவும் கொண்டு ஞான வெளியில் எப்பொழுதும் வளரும் தெய்வ திருக்கூத்தை விரும்பி ஆடும் உன்னை உன் தொண்டனாகிய நான் எப்படி புகழ வல்லேன்? நீயே உரைத்து அருள்வாயாக. இறைவன் திருவருள் துணையாலன்றி ஆன்மாவுக்கு யாதொரு செயலும் நிகழாது என்பதை இப்பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிடுகிறார் திருமாளிகைத் தேவர். இடர்கெடுத்து
என்னை ஆண்டு கொண்டு இடர்கடுத்து என்னை ஆண்டு கொண்டு என் இருள் பிழம்பு அறையறிந்து என்னுள் இருள் பிழம்பு அறையறிந்து எழுந்த சுடர்மணி விளக்கின் உள்வொளி விளங்கும் தூய நல் சோதியுள் சோதி இடர்கடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருள் பிழம்பு அறையறிந்து எழுந்த சுடர்மணி விளக்கின் உள்வொளி விளங்கும் தூய நல் சோதியுள் சோதி அடல் விடைப்பாக அம்பலக்கூத்தா அடல் விடைப்பாக அம்பலக்கூத்தா அயனோடு மால் அறியாமை அடல் விடைப்பாக அம்பலக்கூத்தா அயனொடு மால் அறியாமை படர் ஒளி பரப்பி பரந்து நின்றாய் அயனொடு மால் அறியாமை படர் ஒளி பரப்பி பரந்து நின்றாய் துண்டனேன் பணியுமா பணியே பிறவி பெருந்துன்பத்தை கெடுத்து என்னை உன்னடிக்கு ஆளாக்கி தடுத்து ஆட்கொண்டாய். என் மனத்தில் நிறைந்திருந்த அஞ்ஞான இருளை வேறறக் களைந்தாய். இதற்காக என் மனத்தில் ஒளிமிக்க மாணிக்க விளக்கின் உள் ஒளி வீசி தூய்மையான ஜோதியின் உள்ளே ஜோதியாய்த் தோன்றினாய். ஆற்றல் மிக்க இடவத்தை வாகனமாக உடையவனே, தில்லையில் ஆடும் கூத்தப்பிரானே, பிரமனும் மாலும் அறிய முடியாமல் பேரொளிப் பிழம்பாய் பறந்து நின்ற உன்னை உன் திருவடித் தொண்டனாகிய நான் எப்படி பணிந்து வணங்குவது என்று நீயே எனக்கு கட்டளையிடுவாயாக. தற்பரம் போருளே சசி கண்ட சிகண்டா சசி கண்ட சிகண்டா சாமகண்டா கண்டவாணா தற்பரம் போருளே சசி கண்ட சிகண்டா தற்பரம் போருளே சசி கண்ட சிகண்டா சாமகண்டா நற்பெரும் பொருளாய்
நற்பெரும் பொருளாய் நாவில் நற்பெரும் பொருளாய் உரைகலந்து உன்னை என்னுடைய நாவினால் தற்பரம் பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா கண்டவாணா நற்பெரும் பொருளாய் நற்பெரும் பொருளாய் உரைகலந்து உன்னை நற்பெரும் பொருளாய் உரைகலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் அற்பன் என் உள்ளத்து அளவு ஈலா உன்னை அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன்னம்பலத்து அரசே அற்பன் என் உள்ளத்து அளவு ஈலா உன்னை தந்த உன் அம்பலத்து அரசே அற்பன் என் உள்ளத்து அளவு ஈலா உன்னை தந்த பொன்னம்பலத்து அரசே கற்பமாய் உலகாய் கற்பமாய் உலகாய் அல்லையானாயை கற்பமாய் உலகாய் அல்லையானாயை தொண்டனேன் கருதுமா கருதே கற்பமாய் உலகாய் அல்லையானாயை தொண்டனேன் கருதுமா கருதே தனக்கு மேல் வேறு பொருள் இல்லாத பரம்பொருளே, பிறைசூடும் திருமுடிப் பெருமானே, கழுத்தில் வைத்துக் கரிய நஞ்சுக்கும் அழகு தரும் நீலகண்டனே, ஞான வெளியில் திகழ்பவனே, நிலையான நன்மை தரும் பெரும் பொருளான உன்னை நல்ல சொற்களை கலந்து என்னுடைய நாக்கினால் பலமுறை பாட வேண்டுமென்று நினைக்கிறேன். அதற்கு துணை செய்வது போல அற்பனாகிய என் உள்ளத்தில் அளக்க முடியாத உன்னை வைத்து வழிபடத் தந்தவன் நீயல்லவா? பொன்னம்பலத்தில் ஐந்தொழில் புரிய நடனமாடும் பெருமானே, ஊழிக்காலமும் நீ, உலகங்கள் எல்லாம் நீ, அவற்றைக் கடந்து வேறாக நிற்பவனும் நீ. நினைப்பிற்கு எட்டாத உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் எப்படி நினைப்பது என்று நீயே நினைத்து அருள் புரிவாயாக. பெருமையில் சிறுமை பெண்ணொடு ஆணாய் என் பிறப்பு இறப்பு அறுத்த பேர் ஒளியே, பெருமையில் சிறுமை பெண்ணொடு ஆணாய் என் பிறப்பு இறப்பு அறுத்த பேரொளியே,
கருமையின் வெளியே கயற்கணாள் இமவான் கருமையின் வெளியே கயல் கண்ணாள் இமவான் மகள் உமையவள் களை கண்ணே கருமையின் வெளியே கயற்கணாள் இமவான் மகள் உமையவள் களை கண்ணே அருமையின் மறை நான் கோலமிட்டு அரற்றும் அப்பனே அம்பலத்து அமுதே அருமையின் மறை நான்கு ஓலமிட்டு அரற்றும் அப்பனே அம்பலத்து அமுதே ஒருமையில் பல புக்குருவி நின்றாயை துண்டனேன் உரைக்குமாறு உரையே மலைபோல் பெருவடிவாய் இருக்கும் பொழுதே அணுவைப் போல சிறிய வடிவாகவும் இருப்பவனே பெண்ணோடு ஆணுமான அம்மையப்பனே என் பிறப்பையும் இறப்பையும் நீக்கிய பெருஞ்சோதியே கருமையும் வெண்மையுமாய் காட்சி அளிக்கும் அருள் வெளியே மீன் போன்ற கண்களை உடையவளும் மலையரசன் மகளுமாகிய உமையம்மைக்கு பற்றுக்கோடாயிருப்பவனே சொல்லற்கரிய வேதங்கள் நான்கும் ஓலமிட்டு கூவி அழைக்கும் ஒருவனே என் அப்பனே அம்பலத்தில் ஆடும் அமுதமே ஒருவனாய்க் காட்சி தந்து பலவற்றிலும் ஊடுருவி புகுந்து நிற்கும் உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் எப்படி பேசுவது என்று நீயே எனக்கு உரைத்து அருள்வாயாக. கோலமே மேலை வானவர் கோவே கோலமே மேலை வானவர் கோவே குணம் குறி இறந்தோர் குணமே கோலமே மேலை வானவர் கோவே குணம் குறி இறந்ததோர் குணமே காலமே கங்கை நாயகா காலமே கங்கை நாயகா காலமே கங்கை நாயகா காலமே கங்கை நாயகா எங்கள் காலகாலா காமநாசா கோலமே மேலை வானவர் கோவே குணங்குறி இறந்ததோர் குணமே காலமே கங்கை நாயகா காலமே கங்கை நாயகா எங்கள் காலகாலா காமநாசா ஆலமே அமுது உண்டு ஆலமே அமுது உண்டு அம்பலம் செம்பொற்கோயில்
ஆலமே அமுது உண்டு அம்பலம் பொற்கோயில் கொண்டு ஆடவல்லானே ஞாலமே தமியேன் ஞாலமே தமியேன் நல் தவத்தாயை ஞாலமே தமியேன் நற்றவத்தாயை துண்டனேன் நணுகுமா ஞாலமே தமியேன் நற்றவத்தாயை துண்டனேன் நணுகுமா நணுகே துண்டனேன் நணுகுமா நணுகே ஏ அழகு வடிவானவனே, மேலான பதங்களில் உள்ள தேவர்களுக்கு அரசனே, பண்பு அடையாளம் ஆகியவற்றைக் கடந்து நிற்கும் ஒப்பற்ற பண்பாளனே, பேரூழி காலத்தும் விளங்கி நிற்கும் காலத்தின் வடிவானவனே, கங்கையின் தலைவனே, எங்களை ஆண்டருளும் காலகாலனாய் யமனை வென்றவனே, மன்மதனை அழித்தவனே, நஞ்சையே அமுதமாக உண்டு தில்லையம்பலத்தில் செம்பொன்னாலான கோயிலில் ஆனந்த நடனமாட வல்லவனே, எல்லா உலகங்களும் ஆனவனே, கல்லாலின் புடையமர்ந்து நல்ல தவம் செய்யும் உன்னை தனியானவனும் உன் தொண்டனுமான நான் அருகில் நெருங்கும் வண்ணம் நீ என் அருகில் நெருங்கி வந்து அருள்வாயாக. நீரு அணி பவள குன்றமே நீரு அணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண் உடையதோர் நெருப்பே நீரு அணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண் உடையதோர் நெருப்பே நீரு அணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண் உடையதோர் நெருப்பே வேறு அணி புவன போகமே வேறு அணி புவன போகமே யோக வெள்ளமே வேறு இல்வீரா வேறு அணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆறு அணி சடையும் அற்புத கூத்த ஆறு அணி சடையும் அற்புத கூத்தா அம்புன் அம்பலத்து அரசே ஆறு அணி சடையும் அற்புத கூத்தா அம்புன் அம்பலத்து அரசே ஏறு அணி கொடியம் ஈசனே ஏறு அணி கொடி
கொடியம் ஈசனே ஏறு அணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாறு ஏறு அணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே திருநீறு அணிந்து ஒளி வீசும் பவளமலையே, என்றும் நிற்கும் நெற்றிக்கண்ணை உடைய ஒப்பற்ற நெருப்பின் வடிவானவனே, வெவ்வேறு வகையாக விளங்கித் தோன்றும் உலகங்களும் இன்பப் பொருள்களும் ஆனவனே, யோகத்தால் பெறப்படும் பேரின்ப வெள்ளமே, மேருமலையை வில்லாக ஏந்திய வீரனே, கங்கையாற்றை சடையில் அழகாக அடக்கிய எங்கள் அற்புதக் கூத்தப் பெருமானே, அழகிய பொன்னாலான தில்லையம்பலத்தின் அரசனே, இடவக்கொடியை உடைய எம் ஈசனே, உன்னை உன் தொண்டனாகிய நான் இசைந்து பொருந்தும் வண்ணம் நீ என்னோடு இசைந்து பொருந்தி அருள்வாயாக. தனதன் நல் தோழா தனதன் நல் தோழா சங்கரா சூலபாணியே தாணுவே சிவனே கனக நத்தூணே கற்பகக் கொழுந்தே கண்கள் மூன்று உடையதோர் கரும்பே தனதன் நத்தோழா சங்கரா சூலபாணியே தாணுவே சிவனே சிவனே கனகனற்றூனே கற்பகக் கொழுந்தே கண்கள் மூன்று உடையதோர் கரும்பே அனகனே குமரவிநாயக சனக அம்பலத்து அமரர் சேகரனே உனகழல் இணை என் நெஞ்சினுள் இனிதா தொண்டனேன் நுகருமா நுகரே குபேரனுக்கு வாய்த்த நல்ல நண்பனே, சுகம் தருபவனே, முத்தலை சூலத்தை ஏந்தியவனே, அடிவற்றவனே, மங்களம் தரும் சிவபெருமானே, பொன்னாலான நல்ல தூண் போன்றவனே, வேண்டுவார் வேண்டுவதே ஈயும் கற்பக மரத்தின் கொழுந்து போன்றவனே, முக்கண் பெற்ற ஒப்பற்ற கரும்பே, தூய்மையானவனே, முருகனையும் விநாயகனையும் தந்தவனே, பொன்னம்பலத்தில் ஆடும் தேவர்கள் தலைவனே, உன்னுடைய அருள் ஞானம் என்ற இரண்டு திருவடிகளையும் என் மனத்தில் இன்பமாய் அனுபவிக்கும்படி நீ அனுபவத்தை தருவாயாக. திரும்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே
திகைக்கின்றேன் தனைத்திகையாமே திறம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் தனை திகையாமே நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடிக்கு நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடிக்கு நிகழ்வித்த நிகரிலா மணியே நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடிக்கு நிகழ்வித்த நிகரிலா மணியே அறம் பல திறங்கண்டு அருந்தவர்க்கு அறம் பல திறம் கண்டு அருந்தவர்க்கு அரசாய் அறம் பல திறங்கண்டு அருந்தவர்க்கு அரசாய் ஆலின் கீழ் இருந்த அம்பலவா அறம் பல திறங்கண்டு அருந்தவர்க்கு அரசாய் ஆலின் கீழ் இருந்த அம்பலவா புறம் சமன் புத்தர் பொய்கள் கண்டாயை புறம் சமன் புத்தர் பொய்கள் கண்டாயை துண்டனேன் உணருமா உணரே புறம் சமன் புத்தர் பொய்கள் கண்டாயே துண்டனேன் புணருமா புணரே துண்டனேன் புணருமா புணரே மாறி மாறி வருகின்ற பிறவிகளில் செத்துப் பிறக்கின்ற சிறு தெய்வ வழிபாடுகளைக் கண்டு திகைத்து நின்ற என்னை திகைக்காமல் செய்தாய். உன்னுடைய பொன்னும் மின்னலும் போன்ற நிறையின்பம் தரும் திருவடியின் கீழ் நின்று அனுபவிக்கச் செய்தாய். ஒப்பற்ற ஒளி தரும் மாணிக்கமே, தருமத்தின் தன்மைகளைக் காட்டி அருந்தவ முனிவர்களுக்கெல்லாம் அரசனாய் கல்லாலின் கீழமர்ந்த பொன்னம்பலத்தானே, புறச்சமயங்களான சமணம் பௌத்தம் ஆகியவற்றிலுள்ள பொய்களைக் கண்டு வெளிப்படுத்திய உன்னை உன் தீர்த்தொண்டனாகிய நான் சேரும் வண்ணம் நீ என்னைச் சேர்ந்து அருள் புரிவாயாக. தக்கன் நல் தலையும் எச்சன் வன் தலையும் தாமரை நான்முகன் தலையும் தக்கன் நல் தலையும் எச்சன் வன் தலையும் தாமரை நான்முகன் தலையும் ஒக்க விண்டு உருள ஒன் திருப்புருவம் நெறித்து அருளிய உருத்திரனே, அக்கு அணி புலித்தோல் ஆடை மேல்
அக்கு அணி புலித்தோலாடை புலித்தோல் ஆடை மேல் ஆட ஆட பொன்னம்பலத்து ஆடும் சொக்கனே அக்கு அணி புலித்தோல் ஆடை மேல் ஆட ஆட பொன்னம்பலத்து ஆடும் சொக்கனே எவர்க்கும் தொடர்வரியாயை தொண்டனேன் தொடருமா தொடரே சிவபெருமானை மருமகனாகப் பெற்ற தக்கனுடைய நல்ல தலையும், யாகத் தலைவனாக இருந்த எச்சனுடைய வலிமையான தலையும், தாமரையில் இருக்கும் பிரமன் தலையும் ஒன்றாக அறுபட்டு உருண்டு ஓடும்படி ஒளிமிக்க திருப்புருவத்தை நெரித்து அருளிய ருத்திரமூர்த்தியே, எலும்பு மாலை ஆடையான புலித்தோலின் மேல் ஆடவும் அண்டங்களெல்லாம் ஆடவும் பொன்னம்பலத்தில் ஆடும் பேரழகனே, எவராலும் தொடர முடியாத உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் தொடர்ந்து பற்றும் வண்ணம் நீ என்னை தொடர்வாயாக. மடங்கலாய் கனகன் மார்பு கிண்டானுக்கு அருள் புரிவள்ளலே, மடங்கலாய் கனகன் மார்பு கிண்டானுக்கு அருள் புரிவள்ளலே, மருளார் இடங்கொள் முப்புறம் வெந்து அவிய வைதிகத்தேர் ஏறிய ஏறு சேவகனே, இடங்கொள் முப்புறம் வெந்து அவிய வைதிகத்தேர் ஏறிய ஏறு சேவகனே, அடங்கல் அடங்க வல் அரக்கண் அரட்டி திருவரைக்கு அடர்த்த பொன்னம்பலத்து அரசே, விடங்குள் கண்டத்து எம் விடங்கனே, விடங்கனே உன்னை தொண்டனேன் விரும்புமா விரும்பே, நரசிங்கமாகி இரணியன் நெஞ்சைப் பிளந்த திருமாலுக்கு அந்த வேகம் அடங்க சரபமூர்த்தியாகி அருள் செய்த வள்ளலே, மயங்கி நின்ற தாரகாட்சன் கமலாட்சன் வித்தியுன்மாலி என்ற அசுரர்கள் வசித்த 3 புறங்களும் எரியும்படி வேதக் குதிரைகள் பூட்டப் பெற்ற தேரில் ஏறிய ஆண் சிங்கம் போன்ற வீரனே, வலிய அரக்கன் அடங்குமாறு அவனை கைலாய மலையின் கீழ் நசுக்கிய கனகசபை மன்னனே, நஞ்சைக் கழுத்தில் கொண்ட பேரழகனே, உன்னை உன் தொண்டனாகிய நான் விரும்புமாறு நீ என்னை
விரும்புவாயாக. மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலோடு மயங்கி மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலோடு மயங்கி முறை முறை முறையிட்டோர் ஓர்வரியாயை மூர்க்கனேல் மொழிந்த புன்மொழிகள் அறைகழல் அரண் சீர் அறிவு இலாவருமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் அறைகழல் அரண் சீர் அறிவு இலாவருமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் அறைகழல் அரண் சீர் அறிவு இலாவருமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே நிறைதரு கருணா நிலையமே நிறைதரு கருணா நிலையமே உன்னை நிறைதரு கருணா நிலையமே உன்னை துண்டனே நினையுமா நினையே உன்னை நிறைதரு கருணா நிலையமே உன்னை துண்டனே நினையுமா நினையே வேதங்களும் தேவர்களின் கூட்டமும் உன்னை அறிய முடியாமல் நான்முகன் திருமால் ஆகியவர்களோடு மயக்கமுற்று பலமுறை முறையிட்டும் அளவிட்டு உரைக்க முடியாத உன்னை பிடிவாத குணமுள்ள அறிவிலியாகிய நான் அற்பமான சொற்களால் துதி செய்திருக்கிறேன். இச்சொற்கள் வீரக்கலனணிந்த அரணாகிய உன் பெருமையை பேசுவதால் இவற்றை அறிவில்லாத பயனற்ற சிறியவர்களின் புன்செயலையும் பொறுக்கும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பனே. நிறைந்த கருணையின் இருப்பிடமாக அம்பலத்தில் இருக்கும் பெருமானே, உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் முறையாக நினைக்க வேண்டும் என்று நீ நினைத்து அருள் புரிவாயாக. இந்த பாடல்களில் இறைவன் நினைத்தாலன்றி அவனை நாம் நினைக்க முடியாது என்பதை திருமாளிகைத் தேவர் விளக்குகிறார். அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதை இந்த பாடல்கள் நிலைநாட்டுகின்றன.